நம்ம இப்போ செய்ய போகிறது முருங்கைக்காய் பொரியல். தேவையா 3 முருங்கைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, 2 பத்தா தேங்காய். இந்த தேங்காயை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் பொரியல் தாளிப்போம். இப்போ நம்ம முருங்கைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை கரண்டி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. முருங்கைக்காயை போட்டுருவோம். கொஞ்சம் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்புத்தூள், இந்த அரை தேங்காயை நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகிறதுக்கு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி நிறையா தேவைப்படும். தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. இந்த தேங்காய் மசாலாலாம் நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டும். நம்ம மூடி போட்டுருவோம். A few moments later. இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்டல் அப்படியே கறி வறுவல் நிறைய இருக்குது. முருங்கைக்காய் வறுவல், முருங்கைக்காய் பொரியல். உடம்புக்கு எவ்வளோ சத்தான உணவு இல்லை. இது சாப்பிட்டாலே நல்லா ரத்தம் பெருகும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளோ அழகான பொரியல். கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டிக்கிட்டு வருவேன். கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்குது. தேங்காயெலாம் நல்லா நல்லா சுண்டிடுச்சு. ரொம்ப ருசியான சத்தான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.